Hi guys, welcome back to ARIVU channel. நீங்க நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே गाइस, பைதான் சீரிஸ்ல இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் கெட் பண்ண போறேன். அந்த கெட் பண்ற ஸ்ட்ரிங் ஆட் லென்த்தா இருக்கணும். அந்த ஸ்ட்ரிங்கோட மிடில் கேரக்டர்ஸ் 3 கேரக்டர்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண வைக்க போறேன். சரிங்களா? சோ இதுக்கு வந்து நான் ஸ்ட்ரிங்ல ஸ்லைஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறேன். அதுக்குரிய கோடிங் ரைட் பண்றேன் இப்ப. கோடிங் ரைட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்டர். இப்போ நான் 5 கேரக்டர்ஸ் உள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். A, B, C, D, E. ஸோ இதில் 5 கேரக்டர்ஸ் இருக்குது. எனக்கு இப்போ என்ன ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா மிடில் உள்ள 3 கேரக்டர்ஸ் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து எனக்கு கிடைக்கணும். சரிங்களா? அப்போ B, C, D அப்படிங்கிற அந்த 3 கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். என்டர் கொடுக்குறேன். ஸோ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நான் கொடுத்த ஸ்ட்ரிங் ABCDE the middle 3 characters of the given string are அப்படின்னு நெக்ஸ்ட் லைனில் மிடில் உள்ள BCD மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? do you want to continue அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நான் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அகெயின் வந்து நான் 7 கேரக்டர்ஸ் உள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். வெல்கம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு மிடில் உள்ள 3 கேரக்டர்ஸ் வரணும் அப்படின்னா LCO அப்படிங்கிற இந்த 3 கேரக்டர்ஸும் தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகணும் இல்லைங்களா? இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு நான் கொடுத்த ஸ்ட்ரிங் வந்திருக்கு. நெக்ஸ்ட் லைனில் மிடில் 3 கேரக்டர்ஸ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங் ஆர் அப்படின்னு போட்டு LCO அப்படிங்கிற இந்த மிடில் உள்ள 3 கேரக்டர்ஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அகைன் வந்து do you want to continue அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் இப்போ வந்து ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதனால் நோன் கொடுத்துட்றேன், அதாவது என் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் இஸ் டெர்மினேட்டட் பை அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. நான் கொடுக்குற இன்புட் ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து ஆட் லென்த்தாக தான் இருக்கணும். ஏன்னா நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே வந்து கோடிங் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கோலன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதில் ஸ்ட்ரிங்கில் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து மிடில் உள்ள 3 கேரக்டர்ஸை ரிட்டர்ன் பண்ண வைக்க போகிறேன். ஸோ நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டில் 5 கேரக்டர்ஸ் இல்லை 7 கேரக்டர்ஸ், அதாவது ஆட் லென்த் உள்ள ஸ்ட்ரிங் மட்டும்தான் இன்புட்டாக கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் எந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லைன்லேருந்து தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். C அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு Y அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இந்த C வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஒயில் லூப்பு அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக இங்கே C அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிலில் C அப்படிங்கிற இந்த கேரக்டரில் உள்ள வேல்யூ வந்து Y அப்படின்னு இருக்கிற வரைக்கும் இங்கே உள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த C வேரியபிள் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். STR அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணுறேன். என்டர் த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து அவுட்புட் ஸ்ட்ரிங். இங்கே கெட் மிடில் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் ரன் டைமில் கெட் பண்ண ஸ்ட்ரிங்கை தான் வந்து பாஸ் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே கால் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே கண்ட்ரோல் இந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உரிய டெஃபினிஷன் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி அங்கே பாஸ் ஆகிடும். போகும்போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்கையும் எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அந்த வேல்யூ இந்த STR அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து இங்கே உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா மிட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோடைய
மிடில் ஆஃப் த இண்டெக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே கொடுத்துருந்தேன் இல்லையா ABCDE அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் வந்து இங்கே போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். இப்போ இதில் வந்து நீங்கள் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ 5 டிவைடட் பை 2 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேல்யூ என்னவா இருக்கும்? 2 அப்படிங்கிறது தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்போ int of 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே மிட் இண்டெக்ஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த given string is அப்படின்ற அவுட்புட் ஸ்ட்ரிங் வந்திருக்கு. இந்த given string isன்ற அவுட்புட் ஸ்ட்ரிங் இங்கே பிரிண்ட் ஆயிருக்குங்களா? இந்த இடத்துல நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ABCDE அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். mid3 அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரிங்கோட மிடில் 3 கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்கில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஒரு வேல்யூவும் எண்ட் இண்டெக்ஸில் ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மிட் இண்டெக்ஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 2 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும்னு. அப்போ 2 - 1 1 அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா மிட் இண்டெக்ஸ் +2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ மிட் இண்டெக்ஸில் வந்து ஆல்ரெடி 2 இருக்கு, இப்போ 2, அப்போ 4 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இங்கே கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ 1 இண்டெக்ஸுக்கும் 4 இண்டெக்ஸுக்கும் உள்ள இடையில உள்ள வேல்யூஸ், அதாவது நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் அவுட்புட் என்னவோ அது நம்மளுக்கு கிடைச்சிரும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கோட மிடில் 3 கேரக்டர்ஸ் வந்து நம்மளால கெட் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ற மூலமா. தேவையான மிட் 3 கேரக்டர்ஸ் கிடைச்சிருச்சு. இங்கே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த மிடில் 3 கேரக்டர்ஸ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங் ஆர்னு கொடுத்து இந்த மிட் 3ல உள்ள 3 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பிரிண்ட் பண்ண வச்சிருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி கண்ட்ரோல் இங்கே வந்து பாஸ் ஆகிடும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா C = இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். Do you want to continue? ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. Y அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அகைன் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ வந்து C வேல்யூ ஒய்யா இருக்குதோ அப்போ வந்து இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? இன்கேஸ் நான் வந்து Y அப்படிங்கிற வேல்யூவை இன்புட்டாக கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த கண்டிஷன் == Y அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும்னா இந்த ப்ரோக்ராம் இஸ் டெர்மினேட்டட் பை அப்படின்ற ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணிட்டு பிரேக், இந்த பிரேக் கண்ட்ரோல் என்ன பண்ணும், இந்த ஒயில் லூப்ல இருந்து கண்ட்ரோலை டெர்மினேட் பண்ணி வெளியில கொண்டு வந்துடும் இல்லைங்களா? ஸோ அதனால இந்த ஒயில் லூப் வந்து டெர்மினேட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அகைன் அண்ட் அகைன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங் வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றதுக்காக இந்த மாதிரி கேட்கும் சரிங்களா? இல்ல அப்படி நம்ம வந்து ஒய் அப்படின்னு கொடுக்கல, வேற ஏதாவது லெட்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒயில் லூப் வந்து டெர்மினேட் ஆகி வெளியில வந்துடும் சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.